தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஷேர் மார்க்கெட் அகாடமி. என்னோட பேர் தினேஷ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜெரோதாவில் எப்படி நம்ம ஃபஸ்ட் டைம் ஃபண்ட் ஆட் பண்ணுறது, அதே போல் நம்ம ப்ராஃபிட் பார்த்த அமௌண்ட்டை எப்படி நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் ஷேர் மார்க்கெட் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா எங்களோட லேட்டஸ்ட் வீடியோஸ் அனைத்தையும் உடனுக்குடன் நீங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வெப்சைட் மூலியமாக எப்படி ஃபண்ட் ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ரெண்டாவது மொபைல் ஆப் மூலியமாக எப்படி ஃபண்ட் ஆட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் உங்களோட ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் ஜெரோதா கைட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ ஜெரோதா கைட் அப்படின்னு டைப் பண்ணி சேர்ச் அமுக்குனீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வர ரிசல்ட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனேமே உங்களோட யூசர் நேம் அதில் ஷோ ஆகும். நீங்கள் ஃபஸ்ட் டைமாக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட யூசர் நேம் நீங்கள் என்ட்ரி பண்ணுற போல் இருக்கும். நான் ஆல்ரெடி லாகின் பண்ணதுனால ஜஸ்ட்டு பாஸ்வேர்டு மட்டும் என்ட்ரி பண்ணால் போதும். பாஸ்வேர்டு என்ட்ரி பண்ணிவிட்டு லாகின் கொடுத்தேன் அப்படின்னா அடுத்து 2 பின் வெரிஃபிகேஷன் கேட்கும். ஸோ இது வந்து ஒரு ப்ராடக்ட்டுக்காக. ஸோ நான் 2 பின் வெரிஃபிகேஷனில் என்னோடய பாஸ்வேர்டு கொடுத்தேன் அப்படின்னா உள்ளே டேரெக்டாக உள்ள டேஷ்போர்டுக்கு போயிடும். ஸோ டேஷ்போர்டு வந்துருச்சு. இந்த டேஷ்போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா யூகிடி எல்லாமே ஜீரோவாக இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறதுக்காக எல்லா ஃபண்டையும் நான் வித்ட்ரா பண்ணிட்டேன். ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்போ இதில் மேலே கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா டேஷ்போர்டு, ஆர்டர், ஹோல்டிங், பொசிஷன், அடுத்து ஃபண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஃபண்ட்ஸை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆட் ஃபண்ட், வித்ட்ரா ஃபண்டுன்னு கார்னரில் 2 இருக்கும். ப்ளூ கலர், இன்னொன்று க்ரீன் கலர். இதில் பார்த்தீங்க அப்படின்னா யூகிடி, கமாடிட்டி எல்லாமே ஜீரோவாக இருக்குது. நான் எதுவுமே ஃபண்டு ஆட் பண்ணலை. இப்போ நான் ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு ஆட் ஃபண்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே ஒரு பாப்அப் விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே என்டர் அமௌண்ட் அப்படின்னு கேட்குது. நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களோட பேங்கோட டீட்டெயில்ஸ் என்ட்ரு பண்ண சொன்னோம். பேங்க் அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடு, என்ன பேங்கு அப்படிங்கிற அனைத்து டீட்டெயில்ஸும் கேட்கும். நான் ஆல்ரெடி என்னோடய பேங்கை ஆட் பண்ணதுனால ஜஸ்ட்டு வந்து அமௌண்ட்டை மட்டும் என்ட்ரு பண்ணால் எனக்கு போதும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா செக்மெண்ட், ஈக்விட்டி, டெரிவேட்டிவ், கரன்சி அப்படின்னு இருக்குது. இல்லை கமாடிட்டிக்கு இருந்தால் கமாடிட்டி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பேங்க். நான் யூஸ் பண்ணுற சென்ட்ரல் பேங்க். ஸோ ஆல்ரெடி நான் என்ட்ரு பண்ணதுனால எனக்கு இதெல்லாம் ஷோ ஆகுது. இதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா கார்னரில் சார்ஜஸ் +9 + GST அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதாவது நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து ஜெரோதாக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது 9 ரூபா ப்ளஸ் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற அமௌண்ட்டுக்கு GST எடுத்துப்பாங்க. ஆனால் யூபிஐ மூலியமாக பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாக ஃப்ரீ. இப்போ நான் வந்து 100 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிவிட்டு நான் கண்டினியூ கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து மேலே கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட நெட் பேங்கிங் மூலியமாக உங்களுக்கு 100 ரூபா ஆட் ஆயிரும். ஸோ இப்போ வாங்க ஜெரோதா ஆப் மூலியமாக எப்படி ஃபண்ட் ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஜெரோதா கைட் நான் ஆப் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணோன்னே கிளைண்ட் ஐடி மற்றும் பாஸ்வேர்டு கேட்குது. நான் கிளைண்ட் ஐடி கொடுத்துட்டு பாஸ்வேர்டு என்ட்ரி பண்ணிவிட்டு ஜஸ்ட் நான் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே 2 பின் வெரிஃபிகேஷன் கேட்குது. என்னோட பின் நம்பரை நான் என்ட்ரி பண்ணிவிட்டு லாகின் கொடுக்குறேன். லாகின் கொடுத்தனுமே உள்ள டேஷ்போர்டு வந்துருச்சு. டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா கார்னரில் 4 டாட் இருக்கும். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஃபண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஃபண்ட்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எல்லாமே ஜீரோவாக இருக்கும். நான் இருக்கிற எல்லா அமௌண்ட்டையும் வித்ட்ரா பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இல்லை கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஆட் அப்படிங்கிற பட்டன் இருக்கும். ஆடை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஈக்விட்டியாக கமாடிட்டியான்னு கேட்கும். நான் ஈக்விட்டி கொடுத்துட்டு 100 ரூபா கொடுத்துட்டு கூகுள் பே மூலியமாக நான் பண்ணி காட்டுறேன். ஸோ கூகுள் பே தான் இன்றைக்கி எல்லாருமே யூஸ் பண்ணுறோம். அது ரொம்ப ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக நான் கூகுள் பே யூஸ் பண்ணுறேன். ஸோ கூகுள் பே கிளிக் பண்ணோன்னே 100 ரூபா அமௌண்ட் ஷோ ஆகுது. ப்ரொசீட் டு பே அப்படின்னு கேட்குது. ப்ரொசீட் டு பே கொடுக்குறேன். ஸோ லொக்கேஷன் வந்து பர்மிஷன் கேட்குது. நான் கிராண்ட் கொடுக்குறேன். ஓகே, பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஓகே, இப்போ நம்ம ஆட் பண்ண அமௌண்ட் ஜெரோதாவில் வந்து ஆட் ஆயிடுச்சு, நம்ம அக்கௌண்ட்டில் ஆட் ஆயிடுச்சு. இது எப்படி பார்க்குறது அப்படின்னா ஜஸ்ட் அந்த பேஜை ரீஃப்ரெஷ் பண்ணிங்க அப்படின்னா
நம்மளோட அமௌண்ட் வந்து என்னென்னா ஜெரோதாவில் ஷோ ஆகும். ஸோ இப்படி தான் ஜெரோதாவில் நம்ம ஈஸியாக வந்து ஃபண்டை ஆட் பண்ணலாம். நீங்கள் நெட் பேங்கிங் மூலியமாக ஃபண்டை ஆட் பண்ணுறா இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து சார்ஜஸ் எல்லாமே எடுப்பாங்க. அதாவது அந்த ₹9 ப்ளஸ் ஜிஎஸ்டி சொன்னேன்ல, அது வந்து நெட் பேங்கிங் மூலியமாக பண்ணால் மட்டும் எடுப்பாங்க. இந்த மாதிரி கூகுள் பே இல்லைனா உங்களோட பேங்கோட கஸ்டம் யூபிஐ இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ₹1 கூட உங்களுக்கு எடுத்துக்க மாட்டாங்க. ஜிஎஸ்டி கூட உங்களுக்கு கிடையாது. நீங்கள் ₹100 அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்க அப்படின்னா அப்படியே வந்து உங்களுக்கு ஜெரோதாவில் வந்து ஆட் ஆயிரும். ஸோ நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் எல்லாருக்குமே வந்து என்னென்னா யூபிஐ மூலியமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதை ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ நீங்களும் இந்த யூபிஐ மூலியமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். கூகுள் பே ஆப் நீங்கள் இதுவரையும் யூஸ் பண்ணலை அப்படின்னா கூகுள் பேயோட டவுன்லோட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லிங்கை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் ஜெரோதாவில் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணல அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் ஓப்பன் டிமேட் அக்கௌண்ட் அப்படிங்கிற லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. வித்தின் 48 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களோட ஃபர்ஸ்ட் ரைடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட சப்போர்ட் உங்களுக்கு எப்பயுமே கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் மற்றும் உங்களுக்கு ஜெரோதாவில் ஃபண்டை ஆட் பண்ணுறதை பற்றி எதுவும் சந்தேகம் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுவேன். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.